மகளை பழையவன் கவர்ந்து சென்ற பின்பும் வாளா இருப்பது கரிகாலன் வாளுக்கு அழகல்ல. ஆமா, உறவு முறையிலும் என்னை விட வயதில் மூத்தவர் என்ற முறையிலும் இதுவரையே கட்டுப்பட்டேன். இனியும் என்னை தடுக்காதீர்கள். ஏன் தடுக்கிறேன் கரிகாலா? ஒரு கணமாவது அதை சிந்திக்க மறுக்கிறாயே. சிறையெடுக்கப்பட்ட உன் மகள் இனி திரும்பி வந்தால் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? கவர்ந்து சென்றவன் கொல்லப்படுவதால் அவள் கற்பு நிலைக்குமா? கத்தி முனையிலே ரத்தம் படிவது உன் களவலிமையை காட்டும். ஆனால் கரிகாலன் விவேகி என்று வரலாறு கூறாது. சில சமயங்களில் சில காரியங்களுக்கு நாமும் தலையை ஆட்டிவிட்டுத்தான் போக வேண்டும். இப்போது என்னதான் செய்ய சொல்லுகிறீர்கள்? சொல்வதென்ன? கொண்டு சென்றவனும் உன்னை போல் ஒரு மன்னன் தான். மகளை அவனுக்கே மணமுடிப்பதற்கு சம்மதித்துவிடு. சீர்வரிசைகளை அனுப்பு, எல்லாம் நன்மையாகவே முடியும். மாமா, மாமனும் குடும்பத்துக்கு யோசனை சொல்லுகிறான், அமைச்சனும் அரசியலுக்கு யோசனை சொல்லுகிறான். இதில் இரண்டும் கலந்திருக்கிறது. தயங்காதே, தயக்கம் வளர வளர குழப்பம் அதிகரிக்கும். சொன்னது தங்கள் வார்த்தைக்கு எப்போதும் போல் இப்போதும் கட்டுப்படுகிறேன். ஆழ்வார் அரசே, சித்ராவை தேடி போன ஆட்களை இன்னும் காணவில்லையே. எங்கு போயிருப்பாள்? இந்த உலகத்தை விட்டே போயிருப்பாளோ? ஆமா, இருந்தாலும் இருக்கும். இருக்காது, இருக்கவே இருக்காது. அவள் எனக்கு கிடைக்காமல் போகவே மாட்டாள், போகவே மாட்டாள். ஆமா. காதல் என்பது கடுநோய் என்று இலக்கியங்கள் சொல்வதை நாங்களும் படித்திருக்கிறோம். ஆனால் இளவரசே, பாலை தயிராக்க முடியும், தயிரை பாலாக்க முடியாது. களங்கமற்ற கன்னியாக சித்ரா இருந்தபோது எனக்கு தான் ஆசை இருந்தது, உங்கள் மனம் போல் மணமுடிக்க வேண்டும் என்று. உங்கள் சில நாள் பிரிவு அவள் சிந்தையை மாற்றும் என்று. அமைச்சரே, இளவரசே, உள்ளம் உங்களிடம் இருந்தால் ஓலை கணிகண்ணனுக்கு போகுமா? பல்லக்கு வருமா? அவள்தான் புறப்படுவாளா? போதும் அமைச்சரே, போதும். வேல்வாய்ந்த உள்ளத்தில் கொள்ளியும் வைக்காதீர்கள். இல்லை, இது உங்கள் மனதை புண்படுத்தும் என்றால் இதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை. ஆனால் இணைந்திருந்த காதலை நினைத்து பொறுமிக் கொண்டிருக்கும் நீங்கள் நடந்துவிட்ட துரோகத்தை நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும் என்பதே என் ஆசை. அவளை மறந்தால் பேரகுலம் வாழும், மறக்க முடியவில்லை என்றால் நான் இதை சொல்வேன் இளவரசே. பெற்றோரின் முடிவு துயரமாக முடியும். வஞ்சிக்கப்பட்ட காதலில் வஞ்சிநகரம் பாழ்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? இல்லை அமைச்சரே, இல்லை. சித்ராவை காதலிப்பதற்கு இளைய மனது இருந்தது. இப்போது அவளை மறந்து விடுவதற்கு இரும்பு நெஞ்சம் தேவைப்படுகிறது. அந்த நெஞ்சம் கிடைப்பதற்கு சில கேள்விகளுக்கு பதிலும் கிடைத்தாக வேண்டும். அமைச்சரே, சித்ரா என்னை காணும் போதெல்லாம் உருகினாள், உட்கலந்தாள், உள்ளொளியாய் நிலவினாள். பிரிவு என்று சொன்னதும் பெருகியது கண்ணீர். முடிவு என்று சொல்லுங்கள், பிரிவு மட்டும் வேண்டாம் என்றாள். அதை நடிப்பு என்று இப்போது கூட என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் எந்த சக்தி அந்த பூமனதை மாற்றி இருக்கும்? எந்த கல்மனது அவள் நன்மனதையும் கெடுத்திருக்கும்? நடந்த நிகழ்ச்சிகளுக்கு காரணம் தெரிந்துவிட்டால் நான் சித்ராவை மறந்து விடுவதும் சுலபமாக முடியும். அமைச்சரே, காரணம் என்ன? உங்களிடம் காதல் பிறந்ததற்கு காரணம் என்ன? அவள் மனம் என் வசப்பட்டது. இளவரசே, நானும் வாலிபனாக இருந்திருக்கிறேன். நெருப்பு அருகில் இருக்கும் போது மெழுகு உருகுகிறது. அது எந்த நெருப்பாக இருந்தால் என்ன? பஞ்சு நெருப்பு பிரிந்தது, கருவூர் நெருப்பு கலந்தது, மெழுகு உருகி ஓடிவிட்டது. இதில் ஏன் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என் மன அமைதிக்கு. நடந்தது துரோகம், உண்மையா இல்லையா? உண்மை. பிறகு காரணம் எதற்கு? இளவரசே, உங்கள் திருமணத்தை பற்றி ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். திருமணம்? அமைச்சரே, சித்ராவை மட்டுமல்ல, எந்த பெண்ணையுமே மணந்து கொள்வதில்லை என்று முடிவு செய்து விட்டேன். மகனே, அம்மா, அப்படி சொல்லிவிடாதப்பா. குலத்துக்கு ஒரு விளக்கு குடி வாழ்க்கையை மறந்து விட்டால் அடுத்து வரும் தலைமுறைக்கு ஆள் இல்லாமல் போய்விடும். எங்களோடு முடிய இருந்த அரச பரம்பரை உன் பிறப்பால் தொடர்ந்தது. அது உன்னோடு முடிய வேண்டுமா? முடியவில்லையே தாயே, முடியவில்லையே. சித்ராவை தவிர வேறொரு பெண்ணை மணந்து கொள்ளலாமா என்பதை எண்ணி பார்க்க கூட என்னால் முடியவில்லையே தாய். நீ எதை நினைக்கிறாயோ அதைதான் நானும் நினைக்கிறேன். பிடித்த கையை முறித்து பழக்கமில்லாது நம் பரம்பரை. ஆனால் சித்ரா கன்றும் குடிக்காமல் கலத்திலும் நிறையாமல் கவிழ்ந்து பால் போல் ஆய்விட்டாள். மகனே,
கற்பகவல்லிக்கு உன்னை விட்டால் வேறு கதி இல்லை. தந்தையை பகைத்தவன் சகலமும் நீயே என்று நம்பி வந்திருக்கிறார். இனி அவள் கதி என்ன? மணிவண்ணா, பெண் குலத்தில் யாரும் கண்ணீர் சிந்தக்கூடாது மகனே. கற்பகவல்லியை மணக்க வேண்டும் என்பது உன் தாயின் ஒரே ஆசை. அதை ஒரே மகன் நிறைவேற்றி வைக்க கூடாதா மணிவண்ணா? அம்மா, உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் அம்மா. மணிவண்ணா, களைச்சிருக்கிய எங்கிருந்துமா வர்ற? என் வீட்டுல தாமா இருக்க. இது எந்த ஊர்? இது எல்லையூர். அடுத்தது சேரநாடு. நீ மயக்கமா வந்து என் வீட்டு முன்னால விழுந்துட்ட. நீ கண்ணை திறந்து பாப்பியான்னு இந்நேரமா காத்துக்கிட்டே இருந்தேம்மா. பாட்டி, நீங்க செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? வஞ்சியில எனக்காக காத்திருப்பாங்க. நான் உடனே புறப்படணும். இருமா, 12 கல்லு எப்படிமா நடந்து போவ? இந்த கால்களுக்கு ஓய்வு கொண்டு பழக்கம் இல்லை. ஆடுவதும் நடப்பதும் தான் இந்த கால்களுக்கு இதுவரை ஏற்பட்ட அனுபவம். ஆடுற பொண்ணானே, ரொம்ப களைச்சிருக்க. வாமா, சாப்பிட்டு போகலாம். வேண்டாமா, எனக்கு பசி இல்லை. நான் இந்த உடைகளை மாற்ற வேண்டும். வேற ஏதாவது மாற்றுடை இருந்தால். என் மகளோட உடுப்பு இருக்கு, தரையை கட்டிக்கிட்டு போமா. சரிம்மா.
எழுந்திருங்கம்மா. அம்மா, இது என்னம்மா கோலம்? என் கோலத்திற்கு காரணம் பிறகு இங்கே என்ன மணக்கோலம்? இளவரசர் மணிவண்ணருக்கும் உறையூர் இளவரசி கற்பகவல்லிக்கும் திருமணம் முடிந்து விட்டதா? திருமணம் முடிந்து விட்டதா? ஆமாம்மா. என்ன காலம் அவர் உள்ளத்தை மாற்றிட்டா அல்லது புதிய காதல் அவர் மனதை மாற்றி விட்டதா? நான் யாருக்காக இவ்வளவு தூரம் ஓடோடி வந்தேனோ அவர் மற்றொருத்திக்கு மாலையிட்டு விட்டார். இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? அம்மா, தைரியமா இருங்கம்மா, அழாதீங்கம்மா. அம்மா, இளவரசரும் கற்பவல்லி அம்மாடும் உறையூர் காவேரி திருவிழாவுக்கு போறாங்க. நாங்களும் அங்கதான் போறோம். நீங்களும் வாங்கம்மா. எழுந்திருங்கம்மா. அம்மா, உங்களை இளவரசர் பார்த்தா அந்த ஆனந்த காட்சியை நான் காண வேண்டும். இந்த அலங்கோல காட்சியை அவர் காண வேண்டும். இல்லை இல்லை மங்கையர்க்கரசி, இல்லை. அவரை காண்பதற்கு இந்த கண்களுக்கு சக்தி இல்லை. பேசுவதற்கு வார்த்தைகளிலே வலுவில்லை. இரகொடிந்து போன இந்த குயிலின் சோக கீதத்தை நீங்களாவது தூதாக கொண்டு செல்லுங்கள். அம்மா, பெருமான், உங்களை பிரிய மனமில்லாமல் இருந்தால் சித்திரம். நீங்கள் பிரித்தீர்கள். நின்று நிலை குலைந்து வருவீர்கள் வருவீர்கள் என்று வாசலையே எதிர்பார்த்தோம். வசந்தம் வரவில்லை. மகிழம் மலர்கள் பூத்து குலுங்கவில்லை. பாடை வந்தது அமைச்சரின் வடிவில். பகை இல்லை வஞ்சியின் மீது, எனினும் படை கொண்டான் கணிகண்ணன். புகை கிளம்பியது உன்னால் தான். புறப்படு கணிகண்ணனை பார்க்க என்றான். நாட்டின் இயல்பு அழியாமல் காக்க நாட்டியமாடினாள் அங்கே. கணிகண்ணன் கண்ணெதிரே இருந்தால் எனும் களங்கம் பெறவில்லை. மண்ணதிர விண்ணதிர மானம் துடை கொண்டு மன்னவரே உம்மை காண வஞ்சிக்கு ஓடோடி வந்தாள். ஆனால் கண்ணதிரும் காட்சி கண்டாள். செவியதிரும் முழக்கம் கேட்டாள். மன்னவர், சித்ராவுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான். இறப்பாளோ இறப்பாளோ. இங்கு அவள் இருந்தாள். எப்போதும் அவள் உள்ளத்தில் உங்கள் வாழ்வும் வளமும் தான் உருவாகி நிற்கும் என்று சொல்லுங்கள். மங்கையர்கள், இது வஞ்சியின் தலைவர் வாழ்விழந்து போன இந்த வஞ்சி கொடுத்த திருமண பரிசு. மறக்காமல் கொடுத்து விடுங்கள். போய் வர. காதலித்தவன் இன்னொருத்திக்கு மாலையிட்டு விட்டான். உன் உயிர் தோழியும் உன்னை விட்டு பிரிந்து விட்டான். இனி நீ ஏன் இங்கிருக்க வேண்டும்? இனி நீ யாருக்காக வாழ வேண்டும்? அவனுக்காகவும் அவனுடைய நாட்டுக்காகவும் நீ உன் உயிரையே அர்ப்பணிக்க துணிந்தான். ஆனால் அவன் அதற்கு உனக்கு கொடுத்த பரிசு உன்னை நிராகரித்து விட்டு மற்றொருத்திக்கு மாலையிட்டு விட்டான். சித்ரா, இனி நீ ஏன் வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? போய்விடு, போய்விடு. போ, போ. சித்ரா, என்னையும் நாட்டையும் காக்கவா கணிகண்ணனை பார்க்க சென்றார்? அதற்காக நீ அனுப்பிய ஓலைதானா கணிகண்ணன் எனக்கு காட்டியது? திட்டமிட்ட நாடகம் நடந்து முடிந்து விட்டது. நன்றி கொண்டான் மணிவண்ணன் என்ற பெயரும் கிடைத்து விட்டது. இனி எனக்கு என்னதான் பாக்கி? தங்கள் திருமணத்திற்காக சித்ரா இதை கொடுக்க சொன்னாள். அழுதான், துடித்தான். அத்தான் எப்போது வருவார் என்று அடிக்கடி கேட்டாள். உண்ணாத பகல், உறங்காத இரவு, எண்ண தொலையாத துயரம் இழைத்து துரும்பான. இப்போது சித்ரா எங்கே இருக்கிறார்? நாங்க புறப்பட்டு வர்ற போது வஞ்சில தான் இருந்தாங்க. அமைச்சரே, நான் இப்போதே வஞ்சிக்கு புறப்படுகிறேன். கரிகாலருக்கு செய்தி அனுப்புங்க. பலகாரா, அந்த இடையணை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அவசர செய்தி அனுப்பியிருந்தேன், தாங்களே வந்து விட்டீர்கள். நானும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லத்தான் வந்தேன். என்னது? நடைபெறவிருக்கும் காவிரி திருவிழாவில்
மக்களோடு தாங்களும் கலந்து கொள்ள வேண்டும். அன்று நாடெங்கும் பெரும் கொண்டாட்டமாக இருக்கும். தாங்களும் அவசியம் கலந்து கொள்ள மன்னிக்க வேண்டும். நான் உடனே வஞ்சிக்கு புறப்பட வேண்டியிருக்கிறது. அத்தா, விழாவில் கலந்து கொண்டு பிறகு போகலாம். இல்லை கற்பகம், திருமணம் முடிந்த பின் முதல் முறையாக இங்கு வந்தவர்கள் சோழ நாட்டின் வழக்கப்படி விழாவிலே கலந்து கொள்ளத்தான் வேண்டும். ஆமா அத்தா. கலந்து கொள்கிறேன். ஆனால் விழா முடிந்ததும் உடனே வஞ்சிக்கு புறப்படுவேன். யாரும் தடை சொல்லக்கூடாது. காடு தழைக்க வைத்தா கழனியிலே நடனமிட்டா ஆடி 18 ஆடுகிறாள் காவேரி. அவள் பேராலே திருநாளாம் ஆடவாரி மங்கையரே. கண்ணியர் பெருமை கூறுங்கடி, நம் காவிரி தாயை வாழ்த்துங்கடி. கண்ணியர் பெருமை கூறுங்கடி, நம் காவிரி தாயை வாழ்த்துங்கடி. மன்னவ சோழ மண்டலம் வாழ மங்கள வாழ்த்துக்கள் பாடுங்கடி. மன்னவ சோழ மண்டலம் வாழ மங்கள வாழ்த்துக்கள் பாடுங்கடி. கண்ணியர் பெருமையை கூறுங்கடி, நம் காவிரி தாயை வாழ்த்துங்கடி. இளவஞ்சியர் போர்முறை வல்லவனா, எங்கள் மாப்பிள்ளை பெயரே வில்லவனா. இளவஞ்சியர் போர்முறை வல்லவனா, எங்கள் மாப்பிள்ளை பெயரே வில்லவனா. கொஞ்சம் தமிழ் கொடி எங்கள் குலக்கொடி, கொண்டவன் வாழ்ந்திட பாடுங்கடி. கொண்டவன் வாழ்ந்திட பாடுங்கடி. கண்ணியர் பெருமை கூறுங்கடி, நம் காவிரி தாயை வாழ்த்துங்கடி. அத்தை மகள் ரத்தினமே, முத்துமணி சித்திரமே, உன்னழகு தாமரையே, உன்னருகில் நான் வரவா. அத்தை மகள் ரத்தினமே, முத்துமணி சித்திரமே, உன்னழகு தாமரையே, உன்னருகில் நான் வரவா. மூடிக்க நேரமில்லை, பொட்டு வச்சு பார்க்கவில்லை. மூடிக்க நேரமில்லை, பொட்டு வச்சு பார்க்கவில்லை. சொந்த மொழி பேசுவது வந்த வழி செல்லும் ஐயா. சொந்த மொழி பேசுவது வந்த வழி செல்லும் ஐயா. எந்த வழி சென்றாலும் சொந்த முறை தேடி வரும். பொன்னி அன்னை பெற்ற மக்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்திடுவோம். எந்த வழி சென்றாலும் சொந்த முறை தேடி வரும். பொன்னி அன்னை பெற்ற மக்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்திடுவோம்.